நண்பர்களே கேளுங்க. இந்திய கடற்படை இப்போ ஒரு புதிய சாதனை பண்ணிருக்கு. என்ன சாதனைன்னு கேக்குறீங்களா? இந்திய கடற்படை தன்னோட புதிய தலைமுறை மறைமுக போர்க்கப்பல், அதாவது ஸ்டெல்த் கப்பலான ஐஎன்எஸ் மகேந்திரகிரியை அதிகாரப்பூர்வமாக சேவையில் இணைச்சிட்டாங்க. இந்த கப்பல் சாதாரண கப்பல் இல்லப்பா. 6670 டன் எடை கொண்ட இந்த கப்பல் ஒரு பெரிய ராட்சசன். இதோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? முன்னாடி இந்த மாதிரி கப்பல் கட்டுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் நாட்கள் ஆகும். ஆனா இந்த மகேந்திரகிரிய வெறும் 31 மாதங்கள்ல கட்டி முடிச்சிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு தான். அது மட்டும் அல்ல, வழக்கமா ஒரு புதிய கப்பல் தயாரிச்சா 5ல இருந்து 7 கடல் சோதனை பண்ணுவாங்க. ஆனா இந்த கப்பல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரே கடல் சோதனையிலேயே எல்லா தொழில்நுட்ப சோதனையும் பாஸ் பண்ணிடுச்சு. நம்ப முடியுதா? இந்த கப்பலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பிரம்மோஸ் நியோலி ஏவுகணைகள், அப்புறம் நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், நீருக்குள்ள வர நீர்மூழ்கி கப்பல்கள், அடிக்கிறதுக்கு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிர்ப்பு ஆயுதங்கள், கூடவே நவீன ரேடார், மின்னணு போர் அமைப்பு, அதுக்கப்புறம் கடைசியா பல்நோக்கு ஹெலிகாப்டர் கூட இந்த கப்பல்ல இருந்து பறக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்கு. இவ்வளவு பெரிய கப்பல், ஆனா இதுல 75% அதிகமாக உள்நாட்டு தயாரிப்புகள் தான் பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப பெருமை. இந்த கப்பல் எந்த திட்டத்தோட பகுதின்னு கேக்குறீங்களா? இது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தோட கீழே வர 6வது நீலகிரி வகை போர்க்கப்பல். இந்த திட்டம் முழுசா முடிஞ்சா இந்திய கடற்படையோட தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறன் இன்னும் பல மடங்கு பலப்பட போகுது. இணைப்பு விழால பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் சொன்னாரு, இந்திய பெருங்கடல்ல அமைதி மற்றும் பாதுகாப்பு உறுதி பண்றதுல இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று. எதிர்கால போர்கள்ல செயற்கை நுண்ணறிவு முக்கியமாக இருந்தாலும் கடைசியில பயிற்சி பெற்ற வீரர்களும் வலுவான இராணுவ சக்தியும் தான் வெற்றியை தீர்மானிக்கும்னு. கடைசியா ஒரு அப்டேட், 2026ஆம் ஆண்டுக்குள்ள குறைந்தது 18 புதிய கப்பல்களை கடற்படையில இணைக்கிறது தான் இந்தியாவோட இலக்கம். அதிகாரிகளே இதை சொல்லி இருக்காங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு வரேன்.